வணக்கம் நண்பர்களே, சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவா இயக்கும் கங்குவா படத்தில் நடிச்சிட்டு இருக்கார் சூர்யா. இந்த படத்துக்கு அடுத்து சுதா கொங்கரா இயக்கத்தில் அவர் நடிக்க இருக்கார் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. 2023 அக்டோபர் 26 வெளியிட்ட அறிவிப்பில் சூர்யாவின் திரையுலக பயணத்தில் அவரது நடிப்பு திறமை வெளிப்படுத்திய படைப்புகளில் சூரரை புற்று திரைப்படமும் ஒன்று. அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் மீண்டும் சூர்யா கதையின் நாயகனாக நடிக்கிறார். அவரோடு மிகவும் சவாலான பாத்திரங்களில் துல்கர் சல்மான், நஸ்ரியா பகத், விஜய் வர்மா ஆகியோர் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசையசுரன் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்கிறார். ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்கும் 100வது படம் இது. இந்த படத்தை சூர்யாவின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் ஜோதிகா, சூர்யா மற்றும் ராஜசேகர் கற்பூர் சந்திரபாண்டி ஆகியோர் இணைந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அக்டோபரில் அறிவிப்பு வெளியான போதே அந்த படத்தின் படப்பிடிப்பு நவம்பரில் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் தொடங்கலை. அதன் பின் டிசம்பரில் தொடங்கும் அப்படின்னாங்க. அதன் பிறகு ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி தொடக்கத்தில் படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னாங்க. அதுவும் நடக்கலை. இப்போது அந்த படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரலில் தான் தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. இதற்கிடையே இப்போது ஒரு புதிய தகவல் ஒன்று உலா வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று நேற்று நாளை அயலான் ஆகிய படங்களின் இயக்குனர் ஆர் ரவிக்குமார் இயக்கத்தில் சூர்யா நடிப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அது பற்றி எந்த தகவலும் இல்லை. இப்போது அந்த படத்துக்கு உயிர் வந்திருக்காங்க. ட்ரீம் வாரியர் நிறுவனம் தயாரிக்க இருக்கும் அந்த படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரலில் தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு தக்க இயக்குனர் ஆர் ரவிக்குமாரின் குழு பணியாற்றி கொண்டிருக்கான். அப்படியானா சுதா கொங்கரா படம் மேலும் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரீம் வாரியர் நிறுவனத்துக்கு கொடுத்த வாக்குப்படி அந்த நிறுவனத்துக்கு ஒரு படம் நடிக்க வேண்டியிருப்பதால் அவர்கள் வசதிக்கு ஏற்ப இந்த படத்தை தொடங்க சூர்யா சம்மதம் சொல்லிட்டார் அப்படின்னும், சுதா கொங்கரா இயக்கும் படம் சொந்த நிறுவனமான 2D நிறுவனம் தான் தயாரிக்குது, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் சுதா கொங்கரா படம் மேலும் தள்ளி போகுது என்பதோடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வாடிவாசல் நடக்காது எனும் கருத்துக்கும் வலு சேர்த்துருக்கு. இதெல்லாம் காத்து வாக்கில் வந்த செய்தி தாங்க. இந்த செய்திகளில் எவ்வளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறது சூர்யா மனதிறந்து பேசினா தான் தெரியும். பேசுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.